முருகா, என் அன்பு பிள்ளையே, விடிவதற்குள் இதை நீ கேட்டே ஆக வேண்டும். நாளை செவ்வாயில் அற்புத நிகழ்வு ஒன்று உனக்காக நடக்கப் போகின்றது. இப்போது உனக்கு புரியாத நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கின்றன என்று தோன்றலாம். ஆனால் அது உனக்காக நான் அமைத்த நல்ல மாற்றங்களின் அடையாளம். எதற்கும் அஞ்சாதே, உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. இனிய இரவு நேரத்தில் உன் எண்ணங்கள் அனைத்தையும் சாந்தமாக வைத்துக்கொள். நான் உன்னை கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் வரப்போகின்றவை அனைத்தும் உனக்கு நன்மையும் சந்தோஷமும் தருவனவை. நம்பிக்கையோடு இருந்தால் நீ விரைவில் என் அருளின் பலனை பெறுவாய். உனக்கு தரப்படும் இந்த 3 அறிவுரைகள் உன் வாழ்க்கையை உயர்த்தி பொக்கிஷங்கள் பிள்ளையே. முதலாவது, ஒரு சிறிய சேமிப்பை தனியாக தொடங்கு. அது சிறிதாக இருந்தாலும் பரவாயில்லை. தினமும் துளி துளியாக சேமித்து வை. ஒரு முக்கியமான காலத்தில் அது உனக்கு பெரிய துணையாக இருக்கும். இரண்டாவது, முடிந்தவரை தனித்தே இரு. மௌனத்தை பழகு. அந்த அமைதி உன் உள்ளத்துக்கு வலிமையையும் தெளிவையும் தரும். மூன்றாவது, அவசியமற்ற வார்த்தைகளை தவிர்த்து யாரின் மனதையும் காயப்படுத்தாதே. வாக்கு என்பது கர்மாவை உண்டாக்கும் வலிமை கொண்டது. இந்த 3ஐயும் பின்பற்றி வந்தால் பின்பு நீ அடையும் நன்மைகள் நீயே ஆச்சரியப்படக்கூடியவையாக இருக்கும். 1000 பேரிடம் நீ எத்தனை முறை உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உண்மையாக உதவ போவது நான் தான். என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி தேடி செல்ல வேண்டியதே இல்லை. நான் என் வேலோடு உனக்காகவே நிற்கின்றேன். உன் பாரங்களை இறக்கி வைக்க என்னை தேடி வா, நான் இருக்கின்றேன். உனக்கு துணையாக, உனக்கு காப்பாக, உனக்கு வழி காட்டியாக. உன் வாழ்க்கையில் நீண்ட நாள் காத்திருந்த சந்தோஷமான நாட்கள் இப்போது நெருங்கி விட்டன. இதுவரை இருந்த இருளும் சோகமும் அகன்று இனி உன் வாழ்க்கை வசந்த காலம் போல பசுமையுடனும் இனிமையுடனும் மலரப் போகின்றது. உன் எதிர்காலம் நிச்சயம் ஆனந்தமயமாக அமையும். உன் பயணத்தின் ஒவ்வொரு அடியிலும் என் அருள் துணையாக இருக்கும். இனி உன் நாட்கள் சிரிப்பும் நிம்மதியும் நிறைந்ததாக இருக்கும் என்பதை என் வாக்காக நம்பிக்கையோடு கொள். நாளை செவ்வாயில் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புத நிகழ்வு ஒன்று நடந்து நீ சந்தோஷமாக இருப்பாய். ஓ முருகா.